ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். நம்ம தவறு செய்யும் போது நம்மளை நிறைய பேர் திட்டுவாங்க, கடிந்து கொள்வாங்க. ஸோ நம்மளோட திட்டும் போது அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சங்கீதம் 141:5 சொல்லுது, நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயாக இருக்கு. சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் தப்பு செய்யும் போது நீதிமான் என் தலையை கொட்டட்டும் அப்படிங்கிறாரு, அது எனக்கு எண்ணெயா இருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ நம்மளோட திட்டும் போது நம்ம எப்படி அதை எடுத்துக்க போறோம், ரியாக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பைபிள்ல பார்க்குறோம், பேதுரு நிறைய தவறு பண்ணியிருக்கிறாரு, நிறைய திட்டு வாங்கியிருக்காரு. மத்திய 16:23 இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சாத்தானே அப்படிங்கிறாரு. அதே மத்திய 14:31 பார்க்கிறோம், அற்ப விசுவாசியே அப்படின்னு பேதுருவை பார்த்து சொல்றாங்க. கலாத்தியர் 2:11 பார்க்கிறோம், பவுல் பேதுருவுக்கு முகமுகமா எதிர்த்து நின்னேன்னு போட்டிருக்காரு. ஸோ இப்படி அடிக்கடி பேதுரு திட்டு வாங்கிட்டே இருக்காரு. ஆனா பேதுரு என்ன நினைக்கல அப்படின்னா, என்னடா இவங்க திட்டிகிட்டே இருக்காங்க, நான் கிளம்பி போறேன்னு சொல்லி போவே இல்லை. ஏன்னா பேதுரு வாழ்க்கையில அவரை குறித்த ஒரு வாக்குத்தத்தம் இருந்துச்சு. மத்திய 16:18 போட்டிருக்கு, பேதுருவாகி இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. சோ இந்த வாக்குத்தத்தம் பேதுரு வாழ்க்கையில் இருந்தது நிமித்தமா தான் எவ்வளவு நிந்திக்கப்பட்டாலும், தான் தவறு செய்யும் போது இத்தனை பேர் அவன் திட்டினாலும், அதை அவன் லைஃபோட ப்ராமிஸ், அவனோட வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவதற்காக அவன் எடுத்துக்கிட்டாங்களே தவிர அவர் என்ன பண்ணல, ஒரு தூரம் கோச்சுக்கிட்டு என்ன பண்ணல, வெளியே போகல. அது நிமித்தமே அப்போஸ்தலர் 2:14 பார்க்கிறோம், பேதுரோட முதல் மாஸ் பிரீச்சிங்லேயே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் யாராவது நம்ம திட்டுறாங்க அப்படின்னா நம்ம லைஃப்லோட அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போறோம்னு அர்த்தம். God bless you.